لا وسيلة إلا أنت يا رسول الله والصلاة والسلام عليك يا رسول الله خذ بيدي قلة حيلتي وأدركني يا شفيع المذنبين புகழனைத்தும் மிக இறைவனாகிய அல்லாஹின் மீது உண்டாகட்டுமாக. மேலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் அண்ணலும் பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாய் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தாபஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மேலும் இங்கே அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பான நண்பர்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தின் வாயிலாக இந்த மனித சமுதாயத்தினருக்கு இரண்டு வகையான சட்டங்களை அருளியிருக்கின்றான். அதில் ஒன்று அல் ஃபிக்ஹு ஃபில் அஹ்காம், மார்க்கத்திலே உண்டான அமல்கள் ரீதியான, இன்னும் கொடுக்கல் வாங்கல் ரீதியான சட்டத்திட்டங்கள். மற்றொன்று அல் ஃபிக்ஹு ஃபித்தீன், மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்கள், அதாவது கொள்கை ரீதியான சட்டங்கள், கோட்பாடுகள். இந்த இரண்டு வகையான சட்டத்திட்டங்களில் ஒரு அடியான், ஒரு மனிதர் அமல்கள் ரீதியான சட்டத்திட்டங்களில் ஏதேனும் தவறு செய்துவிட்டாலோ அல்லது குழப்பம் ஏற்படுத்திவிட்டாலோ நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளின் மூலமாக அவரை மன்னித்து விடுவான். ஆனால் ஒரு அடியான் அகீதா ரீதியான சட்டத்திட்டங்களில், கொள்கை கோட்பாடுகளில் குழம்பிவிட்டாலோ அல்லது தவறு செய்துவிட்டாலோ நாளை மறுமையில் அவன் அல்லாஹு தஆலாவை சந்திக்கும் சமயத்தில் அவன் காஃபிராக இருப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹந்தக் போர் முடிந்ததற்கு பிறகு பனு குரைதாவை நோக்கி செல்லும் பொழுது சஹாபாக்களை நோக்கி நபி கூறினார்கள், லா யுஸல்லி அன்ன அஹதுக்கும் அல் அஸர இல்லா ஃபி பனி குரைதத, உங்கள் யாரும் பனு குரைதாவுடைய அந்த இடத்திற்கு சென்றே தவிர நீங்கள் அஸர் தொழுகையை தொழ வேண்டாம், அங்கே சென்று தான் நீங்கள் அஸர் தொழுகையை தொழ வேண்டும் என்று நபி கூறினார்கள். சில சஹாபாக்கள் வழியிலேயே அஸருடைய தொழுகை நேரம் முடிந்துவிடும் என்ற அச்சத்தினால் வழியிலேயே தொழுது விட்டார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் அந்த இடத்திற்கு சென்று கதாவாக தொழுதினார்கள். இதை குறித்து நபி அவர்களை எந்த ஒரு வார்த்தையும் கடினமாக கூறவில்லை, அவர்களை கண்டிக்கவும் இல்லை, அவர்களை ஏசவும் இல்லை. ஆனால் கொள்கை விஷயத்தில் குழம்பி கிடக்கின்ற யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் பார்த்து நபி இவ்வாறு கூறுவார்கள், நீங்கள் அனைத்து விஷயங்களிலேயும் யஹூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் மாறு செய்யுங்கள். அவர்கள் நல்ல காரியம் செய்தாலும், நோன்பு நோற்பது போன்ற நன்மையான காரியங்கள் செய்தாலும் அதிலும் கூட நீங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று நபியர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆக கொள்கை ரீதியான விஷயங்களில் நாம் மிகவும் பிடிப்பாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிவிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், நிச்சயமாக வேதக்காரர்கள் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தில் குழப்பம் ஏற்பட்டு அவர்கள் 72 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய இந்த உம்மத்தினர்கள் 73 பிரிவுகளாக பிரிவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த கொள்கை ரீதியான அடிப்படையில் இந்த பிரிவுகள் ஏற்பட்டதெல்லாம் சஹாபாக்களுடைய கடைசி காலகட்டத்தில் தான். சஹாபாக்களுடைய கடைசி காலகட்டத்தில் இருந்துதான் இந்த கொள்கை ரீதியாக பிரிவுகள் ஏற்பட்டு இந்த உம்மத்திலிருந்து பல பிரிவுகள் தோன்றியது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு துவக்க புள்ளியாக திகழ்ந்தவர் துல் ஹுவைஸரா என்ற மனிதன். இந்த துல் ஹுவைஸரா என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சபையில் வந்து நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கனிமத்துடைய பொருட்களை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்களை நோக்கி அவன், முஹம்மதே, நீங்கள் நீதமாக நடங்கள் என்று வாய் கூசாமல் அவன் சொன்னான். இதனை கேட்டு அனைத்து சஹாபாக்கும் ஆச்சரியம் அடைந்தார்கள். நபி அவர்களும் சஹாபாக்கிடத்தில் கூறினார்கள், இது செல்லுகிறானே, இந்த மனிதன் இவனுடைய முதுகந்தண்டிலிருந்து தான் ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியம் அடைவீர்கள். அவர்கள் அந்த அளவுக்கு நன்மையான காரியங்கள் செய்வார்கள், உங்களை வியக்க வைக்கும் அளவிற்கு நன்மையான காரியங்கள் செய்வார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஓதுகின்ற குர்ஆனுடைய விளக்கங்கள் அவருடைய கல்பை ஒருபொழுதும் வந்து அடையாது என்று நபி அவர்கள் கூறினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய தொண்டை குழியை கூட அதை கடந்து செல்லாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதற்கேற்றாற்போல் அவனுடைய சந்ததியிலிருந்து 16வது தலைமுறையில் 11வது நூற்றாண்டில் தோன்றிய ஒரு கொள்கை குழப்பவாதி தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். இவன் அல்லாஹு தஆலாவுடைய தாத்தி சிஃபாத் விஷயத்திலேயே பல வழிகேடான கொள்கைகளை மக்களிடத்தில் பரப்பினான்.
அல்லாஹு தஆலாவிற்கு முகம் இருக்கிறது, அல்லாஹு தஆலாவிற்கு உறுப்புகள் இருக்கிறது, அல்லாஹு தஆலாவிற்கு என்ற ஒரு தோற்றம் இருக்கிறது, அல்லாஹு தஆலா ஒரு இடத்தின் பக்கம் ஒரு திசையின் பக்கம் தேவையாக என்பது போன்ற பல வழிகேடான கொள்கைகளை மக்களிடத்தில் பரப்பினான். மேலும் இவனுடைய கொள்கைகளுக்கு யாரெல்லாம் மாற்று தெரிவிக்கிறார்களோ, யாரெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய கொள்கையில் சேரவில்லையோ அவர்கள் அனைவரையுமே இவன் பிதஅத்வாதி, இவர் நரகவாதி, இவர் ஒரு காஃபிர் என்று பார்ப்போரை எல்லாம் காஃபிர் பிதஅத்வாதி என்று கூறிக்கொண்டிருந்தவன். இவனை குறித்து நம்முடைய ஹனஃபியாக்களுடைய சட்ட நூலாகிய ஃபத்வாவுடைய அடிப்படை நூலாகிய துருல் முக்தார் என்ற கிதாபினுடைய விளக்க உரை நூல் ரத்துல் முக்தார் என்ற கிதாபில் அல்லாமா இப்னு ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், இவன் அலி ரலியல்லாஹு தஆலா காலத்தில் வாழ்ந்த ஹவாரிஜியாக்கள் என்ற பிரிவுகளில் சேர்ந்தவன் என்று கூறினார்கள். ஹவாரிஜியாக்களை பற்றி கூறும் பொழுது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், தூபா லிமன் கதலஹும் வ கதலூஹு, யாரெல்லாம் ஹவாரிஜியாக்களால் கொல்லப்படுகிறார்களோ, இன்னும் யாரெல்லாம் ஹவாரிஜியாக்களை கொள்கிறாரோ அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், அவருக்கு அல்லாஹ்வுடைய அந்த பிரியம் உண்டாகட்டும் என்று துஆ செய்தார்கள். அதே போன்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரி கிதாபினுடைய பல ஏராளமான விளக்க நூல்களில் ஆக பெயர் பெற்ற ஒரு விளக்க நூலாகிய ஃபத்ஹுல் பாரி என்ற விளக்க நூலை இயற்றிய இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவர்களை குறித்து கூறுகிறார்கள், இந்த பிரிவினர்கள் தான் இந்த உம்மத்திலிருந்து கொள்கை அடிப்படையில் பிரிந்து வெளியேறிய கூட்டங்களில் மிகப்பெரிய மோசமான கூட்டங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். காரணம், இவர்கள் குர்ஆனை அதிகம் ஓதுவார்கள், ஆனால் அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்குரிய விளக்கங்களை மாற்றம் செய்து மக்களிடத்தில் பிறப்பிப்பார்கள். இதே கருத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியிருக்கிறார்கள், இவர்கள் குர்ஆனில் எங்கேயெல்லாம் காஃபிர்களுக்குரிய வசனங்கள் இருக்கிறதோ, காஃபிர்கள் சார்ந்த வசனங்கள் இறங்கி இருக்கிறதோ அந்த வசனங்களை எல்லாம் முஃமின்களுக்குரியது என்று கருத்தில் திருத்தம் செய்து மக்களிடத்தில் பரப்புவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு கூறியிருக்கிறார்கள். எனவேதான் இவர்கள் இந்த வழிகட்ட கூட்டங்களில் மிக மோசமான கூட்டம் என்று இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இப்னு அப்துல் வஹாப் என்பவனை இமாம்கள் ஹவாரிஜாக்களுடைய கூட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள். இவன் எப்படியெல்லாம் பார்ப்போரை எல்லாம் இவனுடைய அந்த அகீதாவிற்கு மாற்றமாக இருக்கின்ற அனைவரையும் பிதஅத்வாதி காஃபிர் என்று கூறுகிறாரோ, அதே போன்றுதான் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தௌஹீத்வாதிகளும் தன்னுடைய சட்டங்களுக்கு தன்னுடைய கோட்பாடுகளுக்கு யாரெல்லாம் மாற்று கருத்து சொல்கிறார்களோ அவர்கள் அனைவருமே பிதஅத்வாதிகள், அவர்கள் அனைவரும் காஃபிர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தௌஹீத்வாதிகள் 21ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் முதலாக எடுத்த ஒரு சர்ச்சை, ஒரு குழப்பம் என்னவென்றால், அல்லாஹு தஆலாவிற்கு உருவம் இருக்கிறது, அல்லாஹு தஆலாவிற்கு என்று ஒரு பிரத்யேகமாக உருவம் இருக்கிறது, அந்த தோற்றத்தில் அவன் மனிதர்களை சந்திப்பான் என்று ஒரு பிரச்சனையை உருவாக்கினார்கள். அதற்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டினார்கள். யஅதி அல் ஜப்பாரு ஃபி சூரத்தின், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா மக்களை சந்திக்கும் பொழுது ஒரு தோற்றத்தில் அவரிடத்தில் தன்னை காட்சியளிப்பான் என்று அவர்கள் கூறினார்கள். ஒரு ஹதீஸை எடுத்து ஆதாரமாக காட்டினார்கள். ஆனால் இந்த ஹதீஸிற்கு, புகாரில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கின்ற அனைத்து விளக்க நூல்களிலேயும் சூரத் என்பதற்கு சிஃபத் என்றுதான் அவர்கள் பொருள் செய்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த சூரத் என்ற இந்த அம்சத்தை அல்லாஹு தஆலா மஹ்லூக்குகளுக்காக, படைப்பினங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆக மஹ்லூக்குகளுக்காக படைப்பினங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த அம்சத்தை அல்லாஹின் பக்கம் இணைப்பது என்பது அல்லாஹு தஆலா படைப்பினங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அம்சத்தின் பக்கம் தேவையாகின்றான் என்ற ஒரு தவறான கொள்கையை ஏற்படுத்தும். அதே போன்று அல்லாஹு தஆலாவிற்கு சூரத்தில் ஒரு தோற்றம் இருக்குது என்று சொன்னால், தோற்றம் இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களும் ஒரு இடத்தின் பக்கம், ஒரு திசையின் பக்கம் தேவையாகக்கூடியதாக இருக்கும். இந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் அல்லாஹு தஆலாவும் ஒரு திசையின் பக்கம் தேவையாகின்றான், அல்லாஹு தஆலா ஒரு இடத்தின் பக்கம் தேவையாகின்றான், அல்லாஹு தஆலா உறுப்புகள் இருக்கிறது என்றும் அவர்கள் ஒரு கட்டத்தின் மேல் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு முகம் இருக்கிறது, அல்லாஹு தஆலாவிற்கு கை கால்கள் இருக்கிறது என்று தவறான கொள்கைகளை மக்களிடத்தில் பரப்பினார்கள். 2009ஆம் ஆண்டில் ஏகத்துவம் என்ற பத்திரிகையில் அவர்கள் சஹாபாக்களை குறித்து, இவர்கள் பிதஅத்வாதிகள், இவர்களால் தான் மார்க்கத்தில் பிதஅத்துகள் உண்டாகியது, இவர்கள் காஃபிர்கள் என்றெல்லாம் கூறினார்கள். ஒரு கட்டம் மேலாக சென்று 2015ஆம் ஆண்டில் கோவையில் நடைபெற்ற ஒரு விழாவில் இவர்கள் குறிப்பிட்ட ஒரு அவதூறான செய்தி, இந்த மார்க்கத்தில் பிதஅத்துகள் உண்டாவதற்கான முக்கிய காரணமே
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று ஒரு அவதூறான சொல்லை கூறினார்கள். ஆக இது போன்ற வழிகட்ட கொள்கையிலிருந்து நம்மை பாதுகாத்து அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.